ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 61 இன்விடேஷன் அண்ட் ஃப்ரெண்ட். இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்லியாகணும். ஏன்னா கிரீட் ஐலண்டுக்குள்ளே நம்ம ஹீரோஸ் 2 பேர் போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம இனிமேல் தான் நோட் பண்ணி ஆகணும். அதனால நான் எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை முழுசாக கொடுத்தா தான் என்னால் கன்ஃபார்மாக டெய்லி வீடியோஸ் போட முடியும். அந்த ஒரு குட்டி மோட்டிவேஷனுக்காக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டு விட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் அனிமே பார்க்கலன்னா அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்கப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவனு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கவனத்தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் கரெக்டாக கிரீட் ஐலண்டுக்குள்ள கேம்குள்ளே உள்ளே வந்த அடுத்த செகண்டே அவனை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வெறும் காடாக தான் இருக்குது. அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் எல்லாமே பச்சை பசையாக வெறும் புல்வெளியாக தான் இருக்குதே தவிர ஒரு வீட்டையுமே காணோம். ஆனால் சுற்றி முற்றி யாருமே இல்லைனாலுமே இவனை யாரோ கண்காணிக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்படின்னா இங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னை கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இவன் மட்டும் கேம்குள்ளே வரல, இன்னும் நிறைய பேர் கேம்குள்ளே வருவாங்கல்ல. ஸோ இவங்க கூடயே வந்து கேம்குள்ளே நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த கேமுக்கு எங்கே ஒரு சைடில் உள்ளே வராங்களோ அந்த சைடை நோக்கியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க நடந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கான் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனமே பார்த்தீங்கன்னா அவனோட டீம்மேட் வந்தாலும் எந்திரிச்சு போயிட்டான். அண்ட் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குது யாரோ இவங்களை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் இல்லை, கேம் இனிமேல் தான் ஆட்டம் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒன்று கில்லுவாக வந்துட்டான். கான் எங்கே ஒரு பிளேயருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவாக கேட்கும்போது எல்லாருமே ஒரே டைரக்ஷனில் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது இந்த பக்கம் தானே அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கேட்கும்போது ஆமாம், நம்ம இந்த பக்கம் தானே கேம் டைரக்ஷன்லேருந்து வந்திருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஒன்று இந்த பக்கம் போவாங்க இல்லைனா அந்த பக்கம் போவாங்க. சரி வா, நம்ம நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்மளை யார் பார்த்தாலும் பார்க்கலினாலுமே சரி, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு புக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறான். அவன் கையில் பார்த்தீங்கன்னா புக் வந்துருச்சு. சரி, நீ உங்கள் அப்பாவோட மெமரி கார்டில் தானே வந்த, அவர் ஏதாவது மெசேஜ் வச்சிருந்தாரு, எத்தனை கார்டு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோவை கேட்கும்போது அதில் கார்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னது கார்டு எதுவுமே இல்லையா, அப்புறம் என்ன இருந்தது அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா இந்த கேம் நல்லா என்ஜாய் பண்ண சொன்னார், அதனால தான் நான் இந்த கேமுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு மூணாவது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து இங்கே கீழே என்ட்ரியாக வரான். ஸோ நீங்கள் 2 பேர் தான் புதுசாக வந்திருக்கிற பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், புதுசாக வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சில, அப்புறம் என்ன வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே எப்படி போக முடியும், உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்குதுல்ல, அதை நான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசன் அப்படிங்கிற ஒரு கார்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த புக்கில் சில கேஜெட் மாதிரி இருக்குது. அந்த கேஜெட்டை பயன்படுத்தி இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 2 பேர் யார் அப்படின்னு பார்க்குறான். ஸோ இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம கான் கிலுவா தானே. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துருச்சு. ஸோ உங்களோட பேர் கான் கிலுவாவா, நீங்கள் புதுசாக வந்திருப்பீங்களாட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் கார்டை பயன்படுத்துகிற பாருங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு கார்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கிட்ட ஒரு அதசிவ் அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு இவங்க மேலே பயன்படுத்தினா ஒரு பிளேயரோட பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவன் அதை விட்டுட்டு ட்ரேசன் அப்படிங்கிற ஒரு கார்டை பயன்படுத்துகிறான். நீ எப்படி எங்கே ஓடினாலுமே சரி, கேம்குள்ளே எந்த ஒரு ஸ்பெல்னாலையும் அது வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம கிலோவாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லில் வந்து அடி வாங்கிட்டான். அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னை என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்னை நீ என்ன பண்ணு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவா அந்த இடத்துல அவன் அடிக்க போயிட்டு இருக்கும்போது கிலுவா சாதாரண பையலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அவர் ரிட்டர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு கார்டை பயன்படுத்தி மசடோரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டான். ஆனால் இங்கே அதே சமயத்தில் நம்ம ஃபேண்டம் ட்ரூப்பை காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கொர்டோப்பி அவர் ஷிசுக்கு 2 பேருமே செஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் என்ன நினைக்கிறீங்க, நம்ம இந்த கேம்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னார்க்கு அந்த இடத்துல கேட்டுகிட்டே இருக்கிறான். நம்ம மட்டும் இந்த கேம்குள்ளே போயிட்டு நம்ம இந்த கேமை ஜெயிச்சிட்டா நமக்கான வீடு கரெக்டாக கிடச்சிரும். அண்ட் இந்த கேமே கூட நமக்கு ஒரு வீடு ஆயிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த வேலை நமக்கு ட்ரூப்ஸோட ஏதாவது அதிகப்படியான வேலை அப்படின்னு கேட்கும்போது இல்லை, இது நமக்கான வேலையே இல்லை, ஜஸ்ட் சும்மா ஃபனுக்காக தான் போகிற, வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சரி வர அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கான் கிலுவை காட்டிட்டு இருக்கிறாங்க. டே கிலுவா, எனக்கு அவன் மேலே போட்ட மேஜிக் என்னன்னு தெரியல, மேபி அவன் போட்டது அவன் மேலே மேஜிக்காக கூட இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இருக்குது அப்படின்னு நம்ம கான் சொல்லும்போது எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, நான் அது என் பாடியில் எந்த ஒரு எஃபெக்டையுமே எடுக்கலை, அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த டவுனோட பேர் பார்த்தீங்கன்னா ஹண்டோகுபா சிட்டி ஆஃப் ப்ரைசஸ். ஸோ இந்த ஊர் முழுக்கே பார்த்தீங்கன்னா ப்ரைசஸ் தான் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய செவர் இருக்குது. அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா 110 அப்படின்னு பிளேயர்ஸோட நம்பர்ஸை கவுண்ட் படி இருக்குது. அது என்னென்னா மந்த்லி டோர்னமெண்ட்டாக ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் நடக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நிறைய பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம கான் கிலுவாவோட வந்திருக்கிற சில பிளேயர்ஸுமே அதில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு இவங்க பிளான் எல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நீங்கள் 1/2 மணி நேரத்தில் இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு முடிச்சா உங்களுக்கு கேல்கைடா அப்படின்னு ஒரு கார்டு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த ஊரில் நடக்கிற டோர்னமெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த போன தலையிட்ட கேட்கும்போது
கேட்கும்போது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்பிசி மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நான் பிளேயபிள் கேரக்டர்னா அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண தானே கொடுப்பாங்க, அதை இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அரை மணி நேரத்துக்குள்ளே. சரி அப்படின்னு இருந்தாங்க, நீங்கள் கேட்ட மாதிரியே கேல்கைடா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கார்டு தர அப்படிங்கிறாங்க. இது என்னது கார்டு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது, உங்களுக்கு கார்டை பற்றி கூட தெரியாத, நீங்கள் புது பிளேயர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த கார்டோட ரைட் சைட் கார்னரில் சில லெட்டர்ஸ் இருக்கும், அந்த லெட்டர்ஸ் தான் இந்த கார்டோட ரேங்க். அது எஸ்எஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஹெச் வரைக்கும் முடியும். ஸோ நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறது எஃப் கார்டு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இன்னொரு ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லிமிட் கார்டு. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கார்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திர லேங்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எங்களுக்கு கார்டு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு வெளியே சத்தம் கேட்குது. என்ன ஓடி போய் பார்த்தா இவங்க கூட வந்த பிளேயர் ஒருத்தர் செத்து போயிட்டான். என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவனை கேட்கும்போது இவன் வயிறு வச்சு செத்து போயிட்டான், எப்படி சத்தன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த கேமில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நிஜமாலுமே சாவாங்க, இவங்க செத்த நிஜ உலகத்துக்கு போயிடுவாங்க, இவன் செத்தது கூட நிஜமாலுமே தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே சாம்பலோட சாம்பலா அப்படியே ஆவியாக கரைஞ்சு போயிட்டான். இப்போ அந்த பிளேயர் நிஜ உலகத்துக்கு போயிருப்பானே இல்லை நிஜமாலுமே செத்து போயிருப்பானே தெரியலையே அப்படின்னு இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி அவனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அவன் நேரம் போய் சேர்ந்துருப்பான். பட் நீங்கள் என் கூட டீம் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அங்கே இன்னொரு ஆள் கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. நானும் இந்த கேமில் ஒரு பிளேயர் தான், நான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்னோட டீம்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நீங்களே என் டீமில் வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னா அங்கே ஒருத்தன் வந்து கேட்டுகிட்டே இருக்க, டே எனக்கு என்னமோ தப்பாப்படுது, இவன் கூட நம்ம எப்படி போய் டீம் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அந்த இடத்துல எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வந்தோடனே ஒரு பிளேயர் உங்கள் மேலே ஒரு மேஜிக் போட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உனக்கு எப்படி அதில் தெரியும், நீ எங்களை பின்தொடர்ந்து இருக்கிறே அப்படின்னு நம்ம கிலோவை கேட்கும்போது, எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இந்த கேமோட எஃபெக்ட்ஸ் எப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக ஜாயின் இருக்கிற பிளேயர்ஸ் தானே, நீ என் கூட வந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது எஃபெக்டோ மேஜிக்கோ என்னமோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நாங்கள் ரிட்டர்னிங் பிளேயர்ஸை கூட இருக்கலாம்ல, நீ எப்படி எங்களை புது பிளேயர்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம கிலுவாக கேட்கும்போது, இந்த கேம் ரொம்பவே கஷ்டமானது, ரொம்பவே உயிர் கொள்ளக்கூடியது, இந்த கேமை புரிஞ்சுக்கிட்ட யாருமே என் கூட டீம் சேராமல் இருக்கவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டீமில் சேர மாட்டிங்கன்னா நீங்கள் புது பிளேயர்ஸாக இருக்கணும், நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்படி அதை கன்ஃபார்மாக சொல்கிறேன், நாங்கள் இந்த கேமுக்குள்ளே திரும்ப வர கேரக்டரை கூட இருந்துக்கலாம்ல அப்படின்னு அவன் கிலுவை அழுத்தி சொல்லும்போது, அப்படின்னு சரி புக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண கையை வாங்கி நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் ஒரு இனிஷியலாக பிகினராக இல்லை ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற பிளேயரானு தெரியும். ஏன்னா எப்போ ஒரு இன்டர்மீடியட் பிளேயர் இருக்கானோ அவன் ஃபஸ்ட்டு அவனோட புக்கை தான் எடுப்பான், ஏன்னா அந்த புக்கில் தான் அவனுக்கான டிஃபென்ஸுமே இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மேஜிக்கே உன் மேலே போட்டது அதுக்கு பேர் மேஜிக்கே இல்லை, அது பேர் ஸ்பெல்லு. ஸோ இந்த கேம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லால் தான் உருவாக்கப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பிளேயர் ஹண்டிங் கேம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாருமே நம்மக்கிட்டேருந்து காடப்படுங்க தான் பார்ப்பாங்க. நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கிலுவா ரெண்டு பேர்த்தையுமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். அண்ட் இவருமே நிறைய கேங்கை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அந்த கேங்கை பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கான் கிலுவா கூட இருந்த பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, வேறு யாருமே கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு அந்த சிவப்பு சட்டக்காரை கேட்கும்போது, ஆமாம் வேறு யாருமே எங்கள் கூட வரல அப்படிங்கிறாங்க. அண்ட் இவங்க தான் என்னோட டீமு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கிறோம், அதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா இல்லையா, ஏன்னா இந்த கேம் வந்து மொத்தமாகவே கார்டு அப்படிங்கிற ஒரு பேஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கில்லுவா பையன் மேலே போட்டிருக்கிற இந்த ட்ரேசானா அப்படிங்கிற ஒரு ஸ்பெல் கார்டு வந்து நீ எங்கே போனாலுமே சரியா அது உன்னை பின்தொடர்ந்துட்டு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது அதர்ஷன் அப்படிங்கிற இன்னொரு கார்டு உன் பாஸ்டை பற்றி கூட அவனுக்கு தெரிய வரும். ஆனால் உன் மேலே போட்டிருக்கிறது ட்ரேசான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒவ்வொருத்தங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு உங்களோட உதவி எல்லாருமே தேவைப்படுது. ஏன்னா இந்த கேமில் இருக்கிற பிளேயர்ஸ் என்விரான்மெண்ட் எல்லாமே இப்போ சுத்தமாகவே பாழாயிருச்சு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து கார்டை வாங்குறதுக்கு மொத்தமாக நிறைய விதம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டில் எல்லா பிளேயர்ஸுமே கார்ட்ஸை வந்து பிடுங்கி ஹண்டரை கொள்றதுக்காக தான் பார்க்குறாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. மெயினாக இந்த கார்ட்ஸ் எல்லாமே நான் வாங்குறதுக்கு மொத்தமாக 3 வழி இருக்குது. அதில் முதல் வழி நாமளே சொந்தமாக கார்டை கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது மற்றவங்ககிட்ட இருந்து ட்ரேட் பண்ணிக்கணும், மூணாவது மற்றவங்ககிட்ட இருந்து திருடணும். ஏன்னா இந்த இடம் முழுக்கவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெல் கார்டு மூலமாக தான் வேலை செய்யுது. இந்த ஸ்பெல் கார்டை அடையிறதுக்காக இங்கே வர நிறைய ஹண்டர்ஸ் எல்லாருமே தன்னோட கார்டை அடையிறதுக்காக மற்றவங்களை கொண்டுட்டு அந்த கார்டை அவங்க அபகரிச்சிருவாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் எந்தெந்த ஹண்டர்ஸ் எல்லாமே கொல்லப்படுறாங்களோ அவங்க புக்கில் இருக்கிற எல்லா கார்டுமே மறுபடியும் காணாமல் போயிடுது. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கார்டில் இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் லிமிட் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும். ஏன்னா எப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் கொள்றீங்களோ அந்த கேரக்டரோட கார்ட்ஸும் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். ஏன்னா இந்த கேம் ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த கேமை யாருமே முடிக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கரும முடிச்ச கேமை நம்ம முடிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு சட்டக்கார பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தெளிவாக தான் எடுத்து சொன்னீங்க. ஆனால் கேமை கார்டு வாங்குறதுக்கு ஒரு 3 விதம் சொன்னீங்கல்ல, அந்த 3 விதத்தில் நீங்கள் எதை பயன்படுத்த போகிறீங்க, எப்படியும் 3வது விதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் கோட் போட்டவங்க கேட்டுட்டு இருக்கிறான். ஆமாம் கன்ஃபார்மாக, ஆனால் நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து பிளேயரை கொண்டு அந்த கார்டை பிடுங்க போகிறதில்ல, அவங்ககிட்ட இருந்து ட்ரேட் பண்ணி இல்லைனா அந்த கார்டை அவங்ககிட்ட இருந்து தெரியாதனமாக
திருடி தான் நம்ம எடுக்க போகிறோமே தவிர ஒரு பிளேயருமே நாங்கள் கொல்ல போகிறதில்ல. அதுதான் இந்த கேமோட ரூல்ஸு. ஃபஸ்ட்டு இந்த கேம் உருவாக்கப்பட்டது யாரையுமே கொல்றதுக்காக இல்லை, எல்லாரையுமே வாழ வைக்கிறதுக்காக தான். அண்ட் யாரையுமே இங்கே கொல்லக்கூடாது, ஹேர்ட் பண்ணால் அது கேம் ரூல்ஸ்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எங்கள் கூடயே ஒரு பிளேயர் வந்தானே, ஆனால் இப்போ வயிறு அடிச்சு செத்து போனானே, அவன் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவன் கேட்கும்போது, மேபி உங்கள் கூட அந்த கேரக்டர் செத்ததுக்கான காரணம் அதை பாம்பரை கூட இருக்கலாம். ஏன்னா அவன் வந்து அந்த கேம்லேயே நிறைய பேர்த்த வந்து கொண்டுட்டு இருக்கிறான். ஸோ நம்மக்கிட்ட எப்போல்லாம் அதிகமாக கார்டு இருக்குதோ அதை அபகரிச்சிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதையுமே எதிர்த்து நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டீம் போடலான்னு இருக்கிறோம். ஸோ மிஸ்டர் பட்டேரா தானே உங்களை எல்லாருமே இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே ஒன்றா உள்ளே வந்திருக்கிறோம். வெளியே போனதுக்கப்புறம் அவர் 50 மில்லியன் தருவார்ல, அதை நம்ம சரி பதே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருக்கும்போது, சரி இவங்களோட பிளானுக்கு நான் ஒத்துக்கிறேன், பட் 50 மில்லியனை பிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெள்ளை கலர் கோட்கார சொல்லிட்டான். நீங்கள் கருப்பாக இருக்கிற நம்ம இன்னொருத்தனமே பார்த்தீங்கன்னா அவனுமே கேம்குள்ளே வர அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அதே சமயத்தில் நம்ம கான் கில்லுவாவை கேட்குறாங்க நீங்கள் வரீங்களா அப்படின்னு. ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை, நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் ரொம்பவே கோபமாக போயிட்டுருக்கிறான். பார்த்தீங்களா என் தளபதி என்ன சொன்னான்னு, நானும் என் தளபதி கூட தான் போவேன் அப்படின்னு கிலோ அவங்க டீமில் சேராமல் நம்ம கான் கூடயே போயிட்டான். சரி நாம் ஒன்றா டீம் சேரலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் மறுபடியும் உங்கள் கேமுக்கு திரும்ப போகிறீங்க, அதாவது உங்கள் ரியல் வேர்ல்டுக்கு திரும்ப போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கிற கார்டை என்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கிறவன் கேட்குறான். எதுக்காக நாங்கள் எதுக்கு உங்கள் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, பட் ஆக்சுவலி நீங்கள் உண்மையான வேர்ல்டுக்கு திரும்ப போயிட்டு இங்கே வரும்போது உங்கள் கையில் எந்த ஒரு கார்டுமே இருக்காது, எல்லாமே மறுபடியும் காணாமல் போயிடும். ஒருவேளை நீங்கள் போயிட்டு திரும்ப அந்த லாகின் டேட்டா பேஸோட உள்ளே வந்தீங்கனாலுமே ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் வரலனா அது எல்லா கார்டுமே காணாமல் போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட அந்த கார்டு கேட்டுட்ருக்குற. அப்படிங்கும்போது இவங்களோட டீமில் ஏற்கனவே ஒரு பிளேயர் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ரீஸ் பண்ணாகி என்னால் ஒரு பிளேயரை நிஜ உலகத்துக்கு போக வைக்க முடியும் அப்படின்னு அவன் ஒரு கார்டு எடுத்து கட்டிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கான் கோவமாக போயிட்டு இருக்கும்போது, என்னாச்சு கான் எதுக்காக இவ்வளோ கோவமாக போயிட்டு இருக்கிற அப்படின்னு கில்லுவை கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் உன் மேலே போட்டிருக்கிற ஸ்பெல்லு அவங்களால எழுக்க முடிஞ்சுமே, நான் உன்னை வழுக்க டைமிங் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம கான் சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்ல விட, அந்த ஸ்பெல்லு ஒன்று என் மேலே போட்டு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஆக போகிறதில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு வந்துன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கில்லுவை கேட்கும்போது, ஆமாம் எங்கள் அப்பா கண்டுபிடிச்ச கேம், அதாவது எங்கள் அப்பா சேவ் பண்ண மெமரி டேட்டாவை அவங்க ரொம்ப தப்பு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா இந்த கேமில் வந்து என்னை என்ஜாய் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த ஒரு குறிக்கோளோட தான் நான் இங்கே கேமுக்குள்ள வந்திருக்கிறேன். அவங்க கேமை முடிக்கணும்னு இருக்கிறாங்க. அந்த கேமில் உண்மையான சில பிளேயர்ஸ் வந்து கொல்லவும் செய்வாங்க, பட் அதெல்லாமே நான் கண்டுக்க மாட்டேன். எங்கள் அப்பா இந்த கேம் என்ஜாய் பண்ண சொல்லியிருக்காரு. ஜின் கண்டுபிடிச்ச இந்த கேமை நான் கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணியதை தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி வா நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த கேமை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலோவை சொல்லிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஏன்னா நீ என் கூட இந்த கேமுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை கான், நான் குறிக்கோள் இல்லாமல் உங்கள் அப்பாவை மட்டும் தேடுறதுக்காக இந்த கேமுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோ மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு சரி வா நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே எனக்கு உன்னை நினச்சாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீ எப்போ என் கூட இருக்கிற, எனக்கு அது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். பாருங்க இவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. எதுக்கடா பைத்தியக்காரத்தனமே இப்படி சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கூச்சமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோவை சொல்லிட்டு இருக்கிறான். பட் ஆக்சுவலி நீ என் கூட வந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்குது, ஏன்னா ஒரு முழு மனுஷனாக மாற்றினது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவாக பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி பொண்ணு கேட்டுட்டு இருக்கிறா. அடேங்கப்பா இவங்களோட நட்பை பார்த்தா எனக்கே உடம்பு பூரிக்குது, ஆனால் இவங்களை போய் கொஞ்சம் வம்பிழுத்து பார்த்தா தான் என்னவா அப்படின்னு ஏற்கனவே இவங்க ஒரு டீமில் இருந்தாங்களா, அந்த டீமில் இருந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.